குடு அதாடு அதாடு குறை என்ன இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது அதான் பிள்ளையார் பண்டைய வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னானே அப்படி மொழி வளர்த்து கூட அந்த பிள்ளைய பேசினேன் அப்போ அந்த வீடியோவில் நாங்கள் காய்ச்ச போட்டது யாரும் அதுக்கு கொக்கரிச்ச மாதிரி கொக்கரிச்சவையா பேர் ஒன்றும் சொல்லுவோம் நாங்கள் யார் கொக்கரிச்சோன்னு சொல்லுவோம் கோழியோ கோழி தானே எட கோதாரி இங்கே சில குட்டியில் இங்கே வேடா முன்னுக்கு போத்து சின்ன பணம் கட்டிடாப்பா அக்காண்ட வீட்டுக்கான அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை சகல அந்த ஜன்னலுக்கான கதவுகள் அப்புறம் வந்துட்டு கதவுகளுக்கான நிலைகளுக்கான கதவுகள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து போட்டு கொடுக்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் எவ்வளவுதான் பிரச்சனைகளை தாண்டி வந்திருந்த போதுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் எங்களை நம்பி வந்து கை கொடுக்குறதுக்கு காசுதாரருக்கு வந்துட்டு கரம் கொடுக்குறதுக்கு வந்துட்டு மக்கள் முன் வராங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து உண்மையிலே வந்துட்டு சந்தோஷப்படுறோம் வந்து நான் பெருமைப்படுறோம் வந்து நான் வந்து அந்த சொன்னேன் தானே கொழும்பு போய் கொண்டிருக்கும் போது கால் பண்ணிங்களா இல்லை கால் பண்ணி நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த டோர் போடுறது ஹெல்ப் பண்றாண்டு நான் என்ன சொன்னேன் எனக்கு நீங்க பார்த்துட்டு மட்டும் ஹெல்ப் பண்ண விட்டா நீங்க நான் கூட கேட்குறேன்ட்டு அப்பா உடம்பு சரியான அனுப்பாங்கடா நித்திர நேற்று கொள்ளலாம் விட்டு கடவுளே வார வருஷமாக ஒரு நல்ல மாற்றம் பெறணும் வேண்டுறப்பா என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்குது எழுப்பியா பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமா போடாது முதலெல்லாம் காட்டி போட்டு தான் அவனை புருஸ்லி மாதிரி பிறகு எங்கே பேர் என்ன விளையாட்டு ஷர்ட்டு போட்டு வர நீ என்ன பாட்டுக்கு ஆடுவ தனுஷுண்ட பாட்டுக்கோ அப்பாண்ட ஆடுத காடு சின்ன ஜன்னல் சின்ன கதவு குசுனி கதவு பெரிய ஜன்னல் முன் ஜன்னல் இந்த உடைஞ்ச சீட்டு டெண்டு அதெல்லாம் மாற்றிடுவோம் சரியா தீபாவளி வந்து இப்போ கொண்டாடுறது இல்லை இருந்தாலும் இப்போ நீங்கள் வேதமாக செய்வோமா நாங்க என்ன நீங்க வேதமா செய்வோம் உண்ட செய்வோம் ஆனா சேர்ச்சுக்கும் போய் வரணும் இது காலை கீழே விட்றா எம்பது ரோட்டைக்கு தெரியுதா காலை கீழே விட்றா அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா மறுபடியும் வந்து கீரிமலைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கீரிமலைன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு எங்களோட அந்த சுரத்தமான அந்த அண்ணாட வீட்டுக்கார்ட்ட ஞாபகம் வந்து வரும் அப்போ அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை போயிட்டு வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டினாங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது மாதாந்த உதவியாக வந்துட்டு ஒரு 20,000 உண்டு சுவிஸில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லி போட்டு வந்தாங்க அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரிக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு வளர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிறதால வீட்டுக்கான அந்த நிலை எண்ணல் வந்துட்டு பாதுகாப்பானதாக இல்லாத காரணத்தால் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அது ஒருக்கா நீங்கள் எனக்கு 7 மண்டாக செஞ்சுதாங்க உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த யாரோ கல்லால் எறிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு சீட் 1 வந்துட்டு வெடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரிக்கா 7 மணி சொன்னால் செஞ்சுதாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்னையோட வயசு கூட இருந்தாலும் வந்துட்டு அண்ணா அப்படின்ற ஒரு மரியாதை நிமித்தம் வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஓகே செய்யலாம் பிரச்சனை இல்லை நான் வருவேன் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு கிழமையில் இல்லாட்டி ஒரு 5-6 நாளில் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ போட்ட பிறகு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷரை வந்து கவர்றது வந்து அவங்களோட கதை பேச்சு அவங்க வந்துட்டு எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த நன்றி மறவாத தன்மைகள் தான் வந்துட்டு ஒரு மனுஷரை வந்துட்டு கவர்ந்து கொள்ளும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதைச்ச விதம் அந்த நன்றி மறவா தன்மைகள் ஒவ்வொன்றையும் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பார்த்துருந்த நிறைய பேரை வந்துட்டு கவர்ந்துருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ என்னையை வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி பலர் வந்து காய்ச்சிருந்தாங்க என்னென்னு சொன்னால் இப்படி வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அந்த நில ஜன்னல் வந்து போட்டு தர நாங்கள் முன்வாரம் அந்த சீட்டு வேணுமென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு மாற்றி தரோம் ஈவன் ஒரு சில பேர் வந்து மந்த்லி காசு கூட வந்துட்டு வேணுமென்னு சொன்னால் நாங்களுமே வந்து கொஞ்சம் தாரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க
அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அதிகமாக கிடைச்சாலும் வந்துட்டு மேபி யாரும் வாங்கி கொடுக்கலாம் வந்து. ஆனால் நான் வந்து அதை வந்து அலோவ் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களோட தேவைக்குரியதை நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எப்போயுமே வந்து நான் நினைப்பேன். ரைட். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் வந்து அக்காட வீட்டை போயிட்டு அக்காவுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு சந்தோஷமான அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காண்ட வீட்டுக்கான, அதாவது 1 இல்லை 2 இல்லை, சகல அந்த ஜன்னலுக்கான கதவுகள், அப்புறம் வந்துட்டு நிலைகளுக்கான கதவுகள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து போட்டு கொடுக்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அதே நேரம் அந்த இறந்த அண்ணனுக்கு ஒரு சொந்த தம்பியாக வந்து நான் இருந்து அதை செய்யுமா போல் ஒரு உணர்வுமே வந்து எனக்கு கிடைக்கிறதால நானுமே வந்து சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசி நேரம் கையெடுத்து கும்பிட்டு சொன்ன விஷயம் வந்து, அண்ணா நான் போனாலும் எங்களோட குடும்பத்தை, எங்களோட பிள்ளைகளை நீங்கள் தான் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதாக நான் வந்துட்டு சந்தோஷப்பட்டு இந்த காரியத்தை வந்து செய்கிறேன். அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு வந்துட்டு வளமையை மாதிரியே வந்து சின்னாக்கள் எல்லாம் நிற்பாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் வந்து பெம்பலை காய்ச்சி போட்டு இந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஓட பண்ணிட்டு வந்துட்டு வரப்போகிறோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ கேட்கும்போது வந்து நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு ஆள் 2 பேர் வந்து இதுக்கு முன்பு வந்துருக்காங்க வந்துட்டு செய்தக்காண்டி. நீங்கள் நினைக்கலாம் வந்து நான் வந்து சொல்கிற விஷயங்கள் சும்மா வந்துட்டு புழுகு, இப்போல்லாம் இவனுக்கு யார் வந்து ஹெல்ப்பிங்குக்கு கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. வந்து அந்த மாதிரிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னோடய கதைச்சி அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். வந்து என்ன சொல்கிறது, அவங்க கால் பண்ணி கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து கதைச்சிருக்காங்க, அதால் வந்துட்டு தேவையில்லை, ஒருவேளை அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பை தாரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்து ஸ்டில் இன்றைக்கு எவ்வளோதான் பிரச்சனைகளை தாண்டி வந்திருந்த போதுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப்பிங் வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று தேவைன்னு கேட்ட உடனே வந்து இன்றைக்கும் எங்களை நம்பி வந்து கை கொடுக்குறதுக்கு, காசு தாரதுக்கு வந்துட்டு, கரம் கொடுக்குறதுக்கு வந்துட்டு மக்கள் முன் வராங்க அப்படின்னு நினைக்கும்போது வந்து உண்மையிலே வந்துட்டு சந்தோஷப்படுறோம். வந்து நான் பெருமைப்படுறோம். வந்து காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க என் மேலே வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து நான் காப்பாற்றிருக்கேன். நான் இன்றைக்குமே வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து விளக்கிடுவோம். வந்து விளக்கிட்டு போகிற வழியில் காய்ச்சி கொண்டு போவோம் மிச்ச விஷயங்களை வாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ ரோட்டில் ஆக்கள் நடந்து போகும்போது தெரியும் தானே என்ன ஒரு இந்த மரத்துக்களை நின்று இப்போ நம்மளாக இங்கேயும் ஒரு விஷயம் இருந்தால் காட்டி கட்டி கதைக்கலாம் வந்து விளங்குதா. இப்போ அப்படியும் ஒன்றும் இல்லைன்றக்குள்ள இதில் இருந்து என்னத்தை காய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க. அதால் வந்துட்டு நாங்கள் சும்மா அப்படி வந்து இந்த இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4 பிறப்பு காணி அப்படின்ட்டு வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்க மாதிரி வந்துட்டு அதை ஒரு வீடியோ செய்கிற மாதிரிக்கு வந்துட்டு பம்பலாக வந்துட்டு காட்டி சமாளிச்சாச்சு. விளக்கிடுவோம் நாங்கள் விளக்கிட்டு போய் அக்காவுக்கு அந்த சந்தோஷமான செய்தியை வந்து சொல்லுவோம். அக்காவோட நம்பர் அதான் சொல்கிறேன், வேலையை போகிறேன்டுவா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போவோம். ஃபோன் பண்ணி கேட்க வந்ததே முதலாப்பில். ஆனால் நான் சொன்னேன் அந்த டியூஷன் வேலையை நீங்கள் விடுங்கோண்டு. கேரமேண்டா அவள் 5000 தான் அதால் வருதுன்னு சொன்னுவா. 5000 3500 வருதுன்னு சொன்னுவா. அப்போ 3500 காசுக்காண்டி அந்த சின்ன பிள்ளைகளை விட்டு போட்டு போய் நேரி உலைய, கை உலைய, கால் உலைய கூட்டுறது பாவம் தானேடாப்பா. ஏற்கனவே வந்து அந்த அக்கா உண்மையாக சரியாக வந்துட்டு கேவலமாக இருக்கிறான். வந்து என்ன காரணம் என்னென்னா ஹஸ்பண்ட் ஒரு இழப்பு, அப்புறம் சரியான சாப்பாடு இல்லை, வசதி இல்லாமல். இப்போ நாங்கள் இருக்கும்போது அவாக்கான ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் ஒன்றை வந்துட்டு நாங்கள் கொடுக்குறது தானே. அந்த வகையில் இப்போ நம்பர் பண்ணியா பாருங்க வந்த நம்பர். உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அதாவது வந்து இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் தம்பியா, வேறு லைக் வந்து இப்போ ரஜீவனுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு வந்துட்டு வாங்கி கொடுக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், இன்னும் அவனுக்கான அதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் கதைச்சிட்டா. ஸோ நீங்கள் வந்துட்டு செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஆள் 2 கதைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து பட்ஜெட்டை பார்ப்பேன், இது ஓகேயா அப்படின்ட்டு பார்த்து போட்டு ரைட் அது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் மற்றவங்கள்ட்ட நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். இப்போ உதாரணமாக பாருங்க, நான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி கதைச்ச ஒரு ஆளுக்கு நான் வந்துட்டு உங்களை ஃபோன் பண்ணி நான் கதைச்சி காட்டுறேன். வந்து அவரை வந்து நான் இப்போ உங்களுக்கு முன்னுக்கே நான் கால் பண்ணி கேட்குறேன், நீங்கள் வந்து அந்த கீரி மேலே அக்காவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லையும் வந்து நான் உங்களுக்கு என்ன பதில் வந்து சொன்னான் அப்படின்றத நாங்கள் அவர்கிட்ட வந்துட்டு கேட்போம். சரியோ? காரணம் என்ன, இப்போ எனக்கும் வந்துட்டு பொழுதும் போகலை. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ மெயினாக கால் பண்ணுறேன் வந்துட்டு. ஏன்டா இதெல்லாம் இப்படி காட்டி தான் மொக்கையாக வந்துட்டு நிரூபிக்கணும் வந்து இல்லை. அவரும் எங்கள் ஒரு அதிகம் பாசமான அண்ணான்றால அவருக்கும் காய்ச்சி ஒரு சந்தோஷமாக இருக்குமெண்டு.
ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. என்ன நடக்குது? இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறீங்களா? ஓம் ஓம், நல்ல சுகமாக இருக்கிறோம். என்னென்றால் அன்றைக்கு நீங்கள் இங்கே நான் வந்து அந்த சொன்னேன் தானே, கொழும்பு போய் கொண்டிருக்கும்போது கால் பண்ணீங்களே இல்லை? ஆமா 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 ஆமா. ஓ, கால் பண்ணி நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த டோர் போடுறது ஹெல்ப் பண்றாண்டு. ஓ, நான் என்ன சொன்னேன் எனக்கு? நீங்க பார்த்துட்டு மட்டும் ஹெல்ப் பண்ண விட்டா நீங்க நான் கூட கேட்குறேன்ட்டு. ஓகே ஓகே. இல்லை, நான் இந்த வீடியோவில் வந்து சும்மா கதைச்சி நான் காய்ச்சி போட்டு தெரியாது. ஒரு 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 ஆதாரம் ஒன்று வேணும் தான். என்னென்னா நீங்கள் வந்து என்னோட நிலைமை பழகிறான்னா நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 பேரும் அதுக்கு பிறகு கால் பண்ணி கேட்டேன். இப்போ நான் எல்லாருக்கும் அதே பதிலை தான் சொன்னேன். ஏன்னா நம்மளாக இப்போ 2 பேர் முன்பு வந்தால் அதுக்கு பெரிய அமௌண்ட் முடிய போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 70,000 80,000 செய்யலாம். ஃபுல்லாக செய்கிறேன்டா கூட என்ன நினைக்கிறேன். அப்போ அதுக்கு வந்துட்டு கதைச்சதான் நான் இப்போ உங்களுக்கு கூட நான் அதை தரேன். இல்லாட்டி நீங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண நீங்கள். அப்போ இங்கே அக்கா சொல்லுங்க. அக்கா நீங்கள் அக்காட்ட கொடுக்காத போகிற அளவுக்கு அக்காண்டு கேட்டேன்னு சொல்லிவிங்க. அப்புறம் அம்மாண்டா கோவிப்பா. சொல்லி விடுங்க. அப்போ அப்புறம் தம்பி தங்கச்சி அங்களையும் கேட்டா சொல்லுங்க. நான் இப்போ அவையிட்டு தான் போகிறேன். அனுப்ப ஒன்றும் தேவையில்லை. நான் கலந்து ஏற்கனவே கதைச்சவங்கள்ட்ட இது இருக்குதில்ல. ஆனால் அவங்களோட கதைச்சி இது எவ்வளோ ஒரு எஸ்டிமேஷன் வருதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்து போட்டு அதை வந்து செஞ்சு கொடுப்பேன். ஒரு வேளை எதுவும் காணாட்டி கொள்ளாட்டி நான் உங்களுக்கு கதைப்பேன். அப்படி 100க்கு 99 சான்ஸ் இல்லையா? அதால் நாங்கள் வேறொரு ஆளுக்கு எதுவும் தேவைப்படைக்க நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா, பாய் 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 பாய். அப்போ உண்மையிலே வந்து இந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை. வெளிநாட்டுக்காரர்டா என்ன, எல்லாரும் மனுஷர் தான். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அவங்களோட மத்தியில் ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும். ஸோ அது வந்து முக்கியம். என்ன அன்றைக்கு நான் ஒரு ஆள்கிட்ட வீடியோ ஒன்று பார்த்தேன். வந்து அவர் சொல்கிறார் வந்து என்னென்னு சொன்னால், காசு என்னடா காசு, எனக்கு இப்போ காசு வேணும்னு சொன்னாலும் நான் ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் கொட்டும் வெளிநாட்டுக்காரர்கிட்ட இருந்தேன்னு சொல்லி வந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறார். நான் அதை யாருன்னு சொல்ல விரும்பலை. நீங்கள் கூட வந்து வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். அதால் எனக்கு ஒரு கோபமும் இல்லை சத்தியமாக வந்து. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த ஒரு 5 வருஷ காலத்துக்குள்ளே எத்தனையோ விதமான வெளிநாட்டுக்காரர் இவ்வளோ பேரை வந்து நான் வந்து பார்த்துருப்பேன், பழகியிருப்பேன். இவ்வளோ லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர் கூட வந்துட்டு என்னோட கதைச்சிருக்காங்க. ஆனால் நான் இப்படியான ஒரு கதையை நான் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லாட்டி பர்சனலாக கூட வந்து நான் ஃபோன் பண்ணி கதைச்சதும் இல்லை, கேட்டதும் இல்லை. வந்து லைக் இப்படி வந்து நான் சொன்னதே இல்லை. வந்து ஏழுமன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டு பாருங்க. நான் பொய்ன்னு சொன்னால் நான் யார்கிட்டையாவது வந்து எனக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கோ, ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதா, அவங்களோட நம்பர் இருக்கிறத நிமித்தம்னு சொல்லி கேளுங்கோ. அவங்க யாரும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்களா தான் நீங்கள் எனக்கு வந்துட்டு அதை அனுப்புங்கோ. நான் அதை வந்துட்டு பார்க்க ஆசைப்பட்றேன் யார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவேன். என்னன்னு சொன்னால், நான் கேட்காமலே எனக்கான ஒரு அன்பளிப்புகளை, ஒரு கிஃப்ட்டுகளை, ஒரு சில உதவிகளை வந்து மக்கள் செஞ்சுருக்காங்க. அதை நான் இன்றைக்கண்டு இல்லை, நான் வந்து சாகும் வரைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். உதாரணமாக போன ஒரு 2 பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்றதை நான் எப்போயுமே மறக்க மாட்டேன். இவன் எங்களோட வீட்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ வீட்டுக்கண்டைக்குள்ளே அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வீடு, அது பயங்கரமான செலவு கொண்ட ஒரு வீடு. ஆனால் அதுக்கு வந்து வீடு தேடி வந்து இந்தாங்க, இதில் ஒரு 20,000 இருக்குது, இதில் ஒரு 50,000 இருக்குது, இதில் ஒரு 1,00,000 இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில பேர் சந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட ஞாபகமாக ஒரு ஃபேன் என்றாலும் வண்டி பூட்டுங்கோ, ஒரு 10 மாபிள் என்றாலும் வையுங்கோ அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அதை கூட வந்து நான் என்னத்துக்கு இது அப்படின்னு கேட்கக்குள்ள, இல்லை ஒரு நேரம் நாங்களும் வந்தால் இந்த வீட்டில் தங்குவோம் தானே, அப்போ எங்களுக்கும் ஒரு உரிமையாக இருக்குமே அது அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிள்ளையோட அதில் போகுது. இங்கே போகிறது அவங்க இல்லையா? அப்படி வந்து சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், அப்போ நீ சரிதானே, அப்போ 50,000 1,00,000 சொல்லி ஒரு 100 பேர் 200 பேர் சந்திருந்தால் அங்கே வந்திருக்குமே கோடிக்கணக்கிலேருந்து. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ இல்லைன்றங்களை நேசிக்கக்கூடிய உறவுகள் மட்டும்தான்
செய்வாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு நேரத்தை வந்து இல்லை அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு அன்பளிப்பு செய்கிறதுக்கும் ஒரு ஆளை வந்தாலும் அவன் நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சும் வந்து செய்கிறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் வந்துட்டு மேலே கடவுளேன்னு சொல்லி இப்போ நம்ம ஒன்றை வச்சுக்கொண்டு எல்லாரையும் நல்லா இருந்து கொண்டு இல்லைன்னு சொன்னாலுமே அது இல்லாமலே போயிடும். வந்து நான் ஒரு நாளும் அப்படி இல்லைன்னு சொல்கிறது இல்லை. கடவுளை என்று உண்மையிலேயே நாங்கள் ஓரளவு நல்லா இருக்கிறோம். ஸோ அதுக்கு காரணமுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து விட்ட வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களும் தான். ரைட், நான் வந்துட்டு வெளிநாட்டுக்காரன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு தட்ட வியூவுமே வந்து எங்களுக்கான காரணம் வந்து நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதையும் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு மறக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து நல்லா இருக்கும்போதும் வந்து எங்களை தேடி வந்த ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை தர்றாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அந்த மனசு வந்து ஒரு பெரிய மனசுன்னு தான் சொல்லணும். வந்து அந்த வகையில் அந்த ஒரு அன்புக்கு நான் எப்பயுமே வந்துட்டு அடிமையாக இருப்பேன். நான் வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கோ, அல்லாட்டி வந்துட்டு எனக்கு கடனாக தாங்க நான் திருப்பி தாரேன் என்று நான் இதுவரை யார்கிட்டையுமே நான் வெளிநாட்டுக்காரர்கிட்ட கூட வந்து கேட்டதில்லை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா வந்து ஃபோன் பண்ணி கேட்பார், என்ன வீடு இடையில நிற்கிறது காசு பிரச்சனையோ என்ன அனுப்பவோ ஒரு வார்த்தை சொன்னால் காணும் தெரியும் தானே அண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் பார்த்து நான் அவரை வந்து பாவிச்சதே இல்லை. ஓமண்ணா கொஞ்சம் பிரச்சனையாக தானே இருக்குது, கொஞ்சம் அனுப்பினீங்கன்னா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி இருக்கணும்னு நாங்கள் இணைக்கிறோம். அப்படி இன்றைக்கி இல்லாதவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இருந்தும் நிறைய கெட்ட பேர் எடுத்து நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டோம். பட் எல்லாமே வந்து வாழ்க்கைக்கான ஒரு என்ன சொல்கிறது படிக்கற்கெல்லாம் நான் எண்ணுறேன். இப்போ இங்கே அவங்க ஒரு சில மணியும் காண இல்லையா கதவு ஊட்டிக்கோ பிள்ளையடாப்பா இல்லாட்டி தெரிய கார் வந்த மாதிரி டீம் ஓடி வந்துருக்குமேடாப்பா. ஆமாம் கதவை போட்டுட்டா எங்கே போயிட்டாங்க? ஃபோன் நம்பர் வேண்டாக்கா, என்னோட ஃபோன் நம்பர் இல்லை இந்த ஃபோனில். ஆஃப்லைனா நமக்கு அடிண்டா இவன் நம்மளோட மாமாக்க நம்பர் கொஞ்சம் போட்டுருவா கீழே அது வந்து போட்டு பார்த்தாரு பாடி பார்க்கணும் பம்பல சின்னுக்கு சிக்கானா வட்டி பார்க்க கணக்கு தெரிஞ்ச அதான் சரி. அப்பா அம்மா உடம்பு சரியாக நல்லுப்பாங்கடா நித்திர நேரத்துக்குள்ளாம் விட்டு கடவுளே வார வருஷமாக ஒரு நல்ல மாற்றம் பெறணும்னு வேண்டுனப்பா. நம்ம செய்கிற நன்மைகளை காப்பாற்ற முடியும் நம்புகிறோம். தம்பி அந்த மெக் கவுண்ட் எடுத்துக்கொண்டு வாங்கோ, எனக்கு லைட்டாக காய்ச்சல் வர போதும் மாதிரியும் கிடக்கு. நீங்கள் தந்துட்டியாடா தடிமை கோதாரி அப்பா எனக்கு கேளாப்பா. எல்லாம் அன்பு தான், எல்லாம் அன்போ உங்களோட அன்பை வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எங்கிறாப்பா போனியில் எல்லாம் கதவை பூட்டி போட்டு அட கடவுளே பாரு கதவை பூட்டி போட்டு உள்ளே இருந்துருக்காங்க. இங்கே எவ்வளோ கல்லிக்கு எங்கேடி போகிற? இங்கே எவ்வளோ அடுத்தவளை அவன் பனங்கட்டி எங்க பனங்கட்டி என்ன வேட்டாச்சு அவன் பனங்கட்டி போத்தலும் பனங்கட்டியும் எங்க ரெண்டையும் போட்டாங்களே. என்ன மாதிரி இப்போ போகுது உங்களோட பாடுதல் வேலையே போயில இன்றைக்கு? ஏன் இங்கே வாங்க சின்ன அலுவல் ஒன்று கதை கிடையாது காய்ச்சிட்டு போகிறேன் நான்டாக்கன் இருப்பேன் வாங்க ஏதோ குத்துங்க நீங்கள். இப்போ என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போ பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமா போடாக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் சுமையண்டாலும் நான் குறைச்சி விட்டுருக்கேன் இல்லையோ? உண்மையான சொல்லக்கூடாது என்ன தம்பி கொஞ்சம் சுமை அடியே கொஞ்சம் சத்தம்பளாடி எந்த கொஞ்சம் இல்லை அச்சாப்பிள்ளையே இல்லை சத்தம்பளா கூட. அப்போ என்னென்றால் வண்டை வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் தானே அப்படி மொழி வளர்த்து கூட அந்த பிள்ளைய பேசினேன். அப்போ அந்த வீடியோவில் நாங்கள் காய்ச்ச போட்டது யாரும் அதுக்கு கொக்கரிச்ச மாதிரி கொக்கரிச்சவையா எத்தனை கொக்கரிச்ச பிடிக்கவா இல்லை பின்னேரம் வாங்க இல்லை உள்ளுக்கு இருந்து கேட்டால் நாங்கள் வீடியோவில் கூட வெளியில இருந்து இல்லாமல் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை அப்போ வெளியில் இருங்க இல்லை வெளியில் இருக்கணும் வெயில் ஆகலை. நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க பிரச்சனை இல்லை. பேர் ஒன்றும் சொல்லுவோம் நாங்கள் யார் கொக்கரிச்சோன்னு சொல்லுவோம் கோழியோ கோழி தானே எட கோதாரி
கோழி கொக்கரிக்குதோ கூவுறதோ கோழி கொக்கரிக்கோ செவல் ஒரு கூச்சல் தான் அப்போ கோழி தான் கூவி இருக்குதா சொல்லுங்க கோழி கொக்கரிச்சிக்கா சொல்லுங்க நான் ஒன்றும் பறையில அப்படியே கோழி முட்டை விட்டுட்டு என்ன 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 பேர் என்ன சொன்ன வந்து கேட்டவன் வேற என்ன சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஆலோசனை அவங்க யாருன்னு சொல்லி சொல்லி வந்து கேட்டவையோ அட அப்பா கட்டப்பாடாப்பா ஆறாக்கள் கேட்டாக்கள் என்ன போயிடுமா அப்போ நான் அதில் சொல்லல பிள்ளையும் கேட்டிருக்கேன் 2-3 பேர் அப்போ பிள்ளை சொல்லிட்டேன் நான் சொல்ல வேண்டிய கேட்ட சொல்லிட்டேன் தானே என்று சொல்லி பிள்ளை சொன்னான் சொல்லி அப்போ அதில் வேண்டாம் கதைக்கல அது நான் இல்லை நான் பிறகு போனது பிரான் என்னையும் வந்து கேட்டவன் 2-3 பேர் அப்போ நான் ஆக்களை சொல்லல அதாவது உங்களை யார் அப்படி கதைச்சுன்னு வந்து சப்போர்ட்டிங் கேட்டேன் சொன்னான்னு சொல்லுங்க நாங்கள் அதை கேட்குறோம்னு சொல்லி இப்போ நான் அப்படி நீங்கள் சொல்லி கதைச்சு நீங்கள் இன்னும் வந்து அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம் வீடியோ காட்டி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நான் அப்போ பிள்ளையும் சொன்னது என்னன்னு சொன்னால் அது அப்படி இல்லை நான் சொல்ல வேண்டியது தான் நான் சொன்னேன் இதை சொல்லி இல்லை இப்போ வந்து கேட்டதில்லை யார் காய்ச்சல்னு சொல்லுங்கன்னு கேட்டாக்கள் ஓகே அதே வீடியோவில் சொன்னு வந்து கேட்டாக்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு திருப்பி நான் சொல்லி காட்டி உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கொண்டு இருக்கோம்ல நான் அதை பற்றி ஒன்றுமே கதைக்கலைங்க சும்மா தேவை எல்லாமே கதைக்கக்கூடாது சொல்கிற இதுக்கு நான் சொல்லிட்டேன் இனி அதாவே பிள்ளை எனக்கு ஒரு கொப்பியும் பேனையும் தான் பார்ப்போம் இல்லை கொடுக்க மாட்டேங்க ஒரு கொப்பியும் பேனையும் தான் எஞ்சி அப்போ சரியா பஞ்சியாக உடம்புல ஒரு உலையில மேலே நிற்கிறீங்க சரி அப்படி உள்ளுக்கு விடாட்டின்னு தெரியாது வெளியாது இருக்கும் சரி இஞ்சால போடுங்க இருப்போம் இங்கே சில குட்டியில் இங்கே வேடா முன்னு போத்து சின்ன பணம் கட்டிடாப்பா எங்கேடா போட்டு வாரியல் கடைக்கு ஏண்டா நான் இருங்க படிக்கல ஒன்று கடிச்சான் அப்புறம் திருப்பி அடிச்சு ஒவ்வொரு நாள் அடிதானே இந்த ராசா கொண்டாடி தம்பிக்கு டிஷர்ட் எடுத்து பிள்ளைக்கு தங்காக்கு ஒரு குட்டி டிஷர்ட் ஒன்று போட்டு விடலாம் யாக்கல கொஞ்சம் உடுப்பு பிரச்சனை கிடக்க நம்ம எடுப்பேன் உடுப்பான் அதில் உள்ள டிஷர்ட்டை கிடக்கம்மா அந்த மேட்ச் இதுக்குள்ள எடுத்து டிஷர்ட்டை போட்டுட்டு வா சரி அதை கொண்டு வையுங்க வா அடே கொஞ்சம் வாடா ஒன்று சின்ன கதை ஒன்று இருக்கு வா டிஷர்ட்டை போட்டு சரி போட்டு பள்ளிக்கூட காய்ச்சடே மாதிரி வந்த பள்ளிக்கூடத்தால நீ எங்கே ஓட்டுவாரு உனக்கு யாருக்கு சுகர்ன்றது உனக்கு இல்லை அவனுக்கு உனக்கு தெரியுமா யாருக்கு சுகர்ண்டு இந்த ராசா நேற்று தானே கொஞ்சம் யார் இந்த போத்தல் நான் உங்களோட அவர் இந்த கனவில் இல்லை இல்லை அப்போ என்னென்னாக்கா இது இங்கே யார் தச்சு வேலை செய்கிறாங்க இவற்ற தம்பியார் இருக்கிறேன் இவற்ற தம்பியார் இவற்ற தம்பியார் உங்களோட மேசன் தம்பியார் அவர் எங்கே இருக்கிறார் அந்த தொங்கல் விட இப்போ வேலையை போட்டினா வேற பின்னேறாம முந்திருக்கா போனவங்க அவர் மற்ற அண்ணா இருக்கிற அவர் அங்கே பண்ணுறது இப்போ என்ன ஓகே நீ வாடா இங்கே வாடா இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு முதலெல்லாம் காட்டி போட்டு தான் அவனை புருஸ்லி மாதிரி பிறகு எங்கே பேர் என்ன விளையாட்டு ஷர்ட்டு போட்டு வர தம்பி டிஷர்ட் எடுத்துக்கோங்க சின்ன நினைக்கிறாங்க சின்ன நினைக்கிறாங்க வேட அடே என்ன போட்டி பாட்டு பாட சொல்லி தான் கண்டஸ் கொடுக்க சொன்னேன் ஓ சரி வா பாட்டு பாடுறாங்களு ஒரு ஆள் பாட்டு பாட ஒரு ஆள் ஆடணும் நான் பிறந்த நாளை போன வீடியோ பார்த்தினாங்க அப்போ பார்த்தீங்களா அதான் பார்த்தேன் ரைட் இப்போ முதலாக எங்களோட மக்கள் வண்டு முருகன் ஒரு பாட்டு படிப்பார் படிவா பாட்டுன்னு படித்து காட்டண்டா டேய் பாட்டுன்னு படித்து காட்ட வளைஞ்சா படிப்பேன் அண்ணா படிப்பேன் புறா என்ன இங்கே அதுதானப்பா அம்மா ஜிஎஸ் மேக்கடாப்பா ஜிஎஸ் மேக்கடாப்பா டே இந்த சேட்டைகளை போட்டுட்டு தான் நாங்கள் கவிதாசனை போட்டு எடுத்து அனுப்புகிறேன் இங்கே வா ஆடுறான் அவனுக்கு அவன் செய்வான் போகிறான் கிடக்கு அப்படி செய்வான் பின்ன சரி வா ஒரு பிரச்சனை இல்லை வா அதான் பாடா அதான் நேரம் போகிற நீ வா நீ என்ன பாட்டுக்கு ஆடுவேன்னு சொல்லு எதிர்பார்க்கல நீங்கள் வருவீங்க 2 முறையும் போன் எடுக்காம நீ என்ன பாட்டுக்கு ஆடுவ தனுஷுண்ட பாட்டுக்கோ தீயண்ட தம்பி மூக்கத்துல விஜயண்ட பாட்டோ விஜயன் என்ன பாட்டு என்ன தீ பாட்டு சொல்லண்டா என்ன பாட்டுன்னு சொல்லண்டா
பாட்டு என்ன பாட்டடி துடைச்சிட்டு வாங்க அங்கே துணிகிறாங்க விஜய் ரத்த கோதிப்பா இருக்கு இதாக்கா நான் ஏன் வந்தான்டா இந்த உங்களோட இது சொன்னீங்களே அந்த நில கதை வேலை சொன்னீங்களே என்னக்கா ரத்த கோதிப்பா யாருக்கு வாங்க என்ன இறங்குங்க ஆடு டே ரத்த கோதிப்பு ஆடி காட்டு நேம் எனக்கு ஆளுக்குறா ஜூஸை குறா இது என்ன மற்ற பேர்ல மாடு தான் இருக்கு ஆனால் நான் போடுவேண்ணா கோமம் தான் போடுவேன் வாங்க கோமம் தான் போடுவேன் நானா மாமா போக போறேன் கோமம் தான் போடுவேன் இப்போ நீ சரிங்க டேய் சத்தம் ஆறா டேய் நீ யாரா ரத்த கொதிப்புக்காரா ஜெய் போட்ட நீ பிள்ளாடி அவனை ஜெய் குர்ரா அவனு டோய்ய ஏன் இவ்வளோ சாப்பிடு நீ டேய் நீ பாட்டு படியா இப்போ பள்ளிக்கூட தந்தேன் பாட்டு படிக்கிறேன் புது பள்ளிக்கு வச்ச டெல்லி இல்லை இப்போ எல்லாம் விடுப்பு கலட்டின்னு காய்ச்சிட்டேன் மாவண்ட போனேன் பாட்டு படியாக்க நேம்பு நான் படிப்பேன் தான் நீ படிக்க என்ன பாட்டு சொல்லு என்ன பாட்டுன்னு சொல்லு என்ன தெரிஞ்ச பாட்டுனா நீ சொல்லண்டா அப்போ உனக்கு தெரியணுமே அதான் நீ ஆடிக்க அடிஞ்சு வா நேம்பு அப்புறம் வர மாட்டேஞ்சாலையா அப்பாண்ட ஆடுத காடு அப்பா காப்பத்தில் கசி படிச்சுட்டு ஆடுறவன் ஆடு பாட்டு போட்டா சிக்கல் ஆடு நான் பாடுறேன் ஆட போறீங்க நேரம் போற ஆடி காட்டுங்கண்டா அதான் பாடுறாரு பாராடி பாடி விடுங்க புள்ள பாடுங்க நீங்க படிங்க இக்குனி மாமா நீ பாடுங்க நான் போட்டாப்ப மாமா போறேன் நான் போட்டாப்ப பாடு நான் போட்டாப்ப நீங்க படிச்சு விடுங்க அதுதானே அப்ப நீங்க படி நான் நீ பாடுறாதான் அதான் படி எஞ்சோடா படிடா படி அப்ப நான் போறேன் அக்னி போவேன்பா பா மாமா போறேன் ரைட் நான் போறேன் நீங்க ஆடுங்க நான் வரேன் உங்க மாமா வெளிக்கிட்டாரா சரி பாய் 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 நான் போட்டு வரேன் அது இதாக்கா என்னண்டால் இப்போ நீங்கள் வந்து சொன்னல வந்து இப்போ ஜன்னல் கதவு செய்யணுமெண்டு ஆடியா ரைட் எடு 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 எனக்கு ஆடி ஒரு ஆடி இதில் எடு ம் என்ன பாட்டு ரத்த கதி இப்போ ஐயா ரத்த கதி டேய் பாங்கடி அம்மா அவன் நெருப்பு பாடு அம்மா சுண்டல் அட்டம் தொங்கல் நிப்பாடு பாங்கடி வா நீ வா ஒரு ஆடி விடுங்க சும்மாலே நீங்க போடுண்ணா ஆடி விடுங்க ஒரு சின்ன காய்ச்சிருக்கான் சேர்ந்தாடா அதான் ஆடுவேன் குடு அதான் ஆடு புறம் என்ன இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு அதான் பிள்ளையார் மணி ஸ்டெப்பெல்லாம் இருக்கான் லோரன்ஸ் இந்த ஸ்டெப்புகளெல்லாம் மூவ் விட்டான் அப்படியே நிறைய வனம் கட்டி சரி சரி ஒரு நிமிஷம் பொறுங்க சரி நிப்பாடு காணும் பாரு சரி பாரு இங்கே அக்கா பொறுங்க பாரு இப்போ நாங்கள் ஒரேடியா செய்கிற கையோட எதுக்கும் செஞ்சு விடுவோம் ஒரு கதவு ஒவ்வொரு கதவு தானே என்ன ஆனா அப்போ ஒற்றை சிறகு ஜன்னல் கதவு ரெண்டுனா மற்றப்பா முள்ளுப்பா அம்பா
மெயின் இது சின்னரை எனக்கா ஆமாங்க. சின்னரைக்கும் கதை வேணாம். இந்த நாய் வேற தான் நான் இந்த கதவை ஜாத்தி வச்சிருந்தேன். மற்ற குசினிக்கும் கதை வேணுமில்லே போட்டு தந்தானே எல்லாம். குசினி கதை உண்டா வேணும். ஓ வேற வேண்டாம். சரி மற்றது இது சின்னரை ஜன்னலுக்கும் கதை வேணா. சின்னரை ஜன்னல் கதை வேணா. ஒழுமோ சாப்பிட்டே இல்லையா? எங்க சாப்பிட்டீங்க? மற்றது அது ஓகேயோ இது ஓகேயோ? இது இந்த கதவை கழட்டி பசங்க போட்டேனா இல்லைங்களே இந்த கதவை கழட்டி தானே இந்த ஒன்று அரைக்கையில் இருந்து போட்டது. இதுக்கு ஜன்னல் கதவு இருக்குதா? எந்த கதவு இல்லை. இது சுவாமியாரையா? கூட்டம் கொஞ்சம் கிடைக்கணும். ஜன்னல் இல்லை. இது சுவாமியாரையா? சுவாமி எங்க? படம் ஒன்று வைக்கல அங்கால இருக்க தட்டு இப்படி வேறங்க உள்ளுக்கு இல்லை இல்லை ஒன்றும் வைக்க படம் இல்லை, பாலப்பழம் கிடக்கு. அப்போ அக்கா நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு இப்போ எங்கள் இடத்துல தச்சன் மேலே இருக்கிறாங்க இல்லையான்னு இல்லை. இப்போ அவங்கள இங்கே கொண்டு வந்து செய்கிற எல்லாம் வந்து அது சாத்தியப்படாது. இப்போ உங்களோட மனுஷன் தம்பியாரே தச்சன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் வெளியில் போவான். அப்போ நீங்கள் வந்து என்னோட கேட்டது சின்னரை ஜன்னல் மட்டும்தான் சரியோ. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சதை போகிறேன். சின்னரை ஜன்னல், சின்னரை கதவு, குசுனி கதவு, பெரியரை ஜன்னல், முன் ஜன்னல், இந்த உடைஞ்ச சீட்டு டெண்டு அது எல்லாம் மாற்றிடுவோம் சரியோ. வேறு என்ன எல்லாம் கேட்குறதே இவ்வளோ பெரிய இதாக இருக்கு. நான் முன்னுக்கு அப்புறம் ஒரு நேரம் யாரும் அப்படியே ஹெல்ப் பண்ணினா அப்புறம் அந்த பார்ட்டி மட்டும் அதை நான் இப்போ கேட்கல. நான் அப்படியே யாரும் ஹெல்ப் பண்ணினா அந்த முன்னுக்கு அந்த பார்ட்டி மட்டும் போட்டு தந்தீங்கன்னா அது பெரிய. ஆனால் நீங்கள் இப்படி கேட்டுவிட்டீங்கன்னா உங்களோட மார்க்கெட் ஃபுல்லாக ஐயோ நான் அப்படி கேட்கல. நான் அப்படியெல்லாம் டவுன் ஆயிட்டுது ஏஞ்சல் லாபம். அன்னைக்கு இந்த முன் சின்னரை ஜன்னல் இல்லை கேட்டுறீங்க. முதலாவது நீங்கள் கேட்காமலே உங்களை வீடு தேடி வந்து நான் உங்களுக்கு மாதம் அந்த உதவி 20 நேரம், அதுவும் 10,000 இருந்தால் தான் 20 நேரம் தந்தாங்க சரியோ. அடுத்ததாக நீங்கள் ஜன்னல் கதவு மட்டும் ஜன்னலுக்கு மட்டும் சின்னரைக்கு ஒரு கதவு கேட்ட இடத்துல சின்னரை ஜன்னல் கதவு, சின்னரை மெயின் கதவு, குசுனி கதவு, இந்த பெரியரை ஜன்னல் கதவு, இந்த முன் ஜன்னல் கதவு எல்லாம் போட்டுறதுக்குள்ள நீங்கள் வந்து எப்படி சொல்லியிருக்கணும் முறைக்கான்னு சொன்னால் ஐயோ எனக்கு இதுவே காணும் அது நீங்கள் சொல்லிக்கோ. நான் அப்படி தான் கேட்பேன். வேறு என்ன வேணுமென்று தான் நான் கேட்பேன். அப்புறம் இன்னும் மட்டும் கேட்பேன். முன் 10 ரூபாய்க்கு தாங்கன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன வேணுமென்று கேட்பேன். நான் இனி ஒன்றும் கேட்கல. இல்லை இனி படம் கூடாது. அங்கே படம் பதிவிட்டுட்டேன்டா அதை கட் பண்ணி விடுங்க. இது ஆகப்பிள்ளையடாப்பா. அப்படி ஒரு மைண்டு வரவே கூடாது. இது ஆகப்பிள்ளை உங்களுக்கு தானே. நான் வந்து நெட்டிக்கன் தரப்பினும் குற்றமே என்று வந்து வாழ்கிற ஆள் வந்து சரிதானே. எல்லா விஷயத்துலேயும் இல்லையா நான் எல்லோரும் பிளவுறான் இல்லையான்னு இல்லை. இருந்தாலும் இந்த ஹெல்ப்பிங் விஷயங்கள்லாம் அப்படி தான். பட் ஒன்று சுண்டுற மாதிரி தெரியும் எனக்கு. ஏன்னா அம்மா அப்பா இவ்வளோ செஞ்சுற வேறு என்ன முன்னுக்கு அதுவும் அவள் முடலாக தான் கேட்டவா என்னண்டு. இப்போ எல்லாரும் ஒரு காலம் வேறு முன் பண்ணானா கேட்டவா. நான் தப்பாக கேட்கல. இல்லை அது நீங்கள் அது பிள்ளையாண்டு இல்லை மனுஷனுக்கு. இப்போ என்ன சொல்கிறேன் உணவோட வாழ்கிற நேரம் போய் நான் பூனையோட இருக்கலாம் அம்மாண்ணே. என்ன நீ என்ன இருக்கிற என்ன எதுல வேற கடிக்க கோடு வேற நீ எனக்கு இதில் ஒன்று கடிச்சு காட்டுவா. என்ன நான் அப்புறம் கோடு அடிக்கிறேன். நீ பெறா சரி அக்கா. இப்போ என்ன செய்யண்டா இதெல்லாம் சும்மா நான் வந்து நான் கிட்டத்தட்ட இது ரெண்டுக்கும் ஜன்னல் கதவு என்ன செய்யுங்கண்டா ஆளுக்கா கொண்டு வந்து காட்டி போட்டு சரியா கொண்டு வந்து காட்டி போட்டு இது எல்லாம் மௌகனி தானே. மௌகனி இல்லை இது மௌகனி தான் நீங்க பரவா எனக்கு தெரியல. இது ரோசா ரோசா மாட்டேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டி போட்டு எல்லாத்துக்கும் போல் நான் முடியுதுன்னா எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் வந்து தான் ஆகும். அவர் சந்திங்கன்னு சொன்னால் நான் அதை இன்னும் ஒரு ஆளோடைய கதைச்சி கம்பேர் பண்ணி பார்த்து போட்டு ஓகேண்டா அவர்கிட்டயே கொடுத்து போட்டு அவருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுப்போம் சரிதானே. அந்த அட்வான்ஸை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்களே அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் செஞ்சு முடிய நான் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பி கொண்டு வந்து
அது எல்லாத்தையும் காட்டி போட்டு திருப்பி கேட்பேன் என்ன வேணுமெண்டு. நான் இனி கேட்க மாட்டேன். படம் முடிஞ்சுது. இல்லை இல்லை இனி கேட்க மாட்டேன். ஏடா அதான் சொல்கிறேன். அந்த இங்கே டக்குன்னு இறங்குறன்ற இப்படி தான் இருந்த இடத்த விட்டு டக்குன்னு இறங்குறன்ற இப்படி தான். இப்போ இன்னும் ஒரு அம்மா நேற்று தான் காய்ச்சி வாடாப்பா தானும் ஒரு மாதம் ஹெல்ப் வந்து வாங்கலை செய்ய விரும்புகிறேன் மாதிரி. அது என்ன மாதிரி அதை வேண்டுவோமோ விடுவோமோ? நாளைக்கு கொண்டும் சொல்லல கொண்டும் சொல்ல இல்லை அது உங்களுக்கு கேட்டான்னு சொல்லுங்க. கொண்டும் சொல்ல. சரி மற்ற இப்போ இன்னும் ஒரு அலுவலகம் கிடக்குது. என்னடா எனக்கு இன்றைக்கு நேரம் காணாது. சாரி எனக்கு இன்றைக்கு நேரம் காணாது. தீபாவளி எப்போ? தீபாவளி தீபாவளி ஆமாம் தீபாவளி 20 இப்போ தீபாவளி வந்து இப்போ கொண்டாடுறது இல்லை. இருந்தாலும் இப்போ நீங்கள் வேதமாக செய்வோமோ? செய்வோம். இங்கே நான் கேட்டால் நீங்கள் வேதமாக செய்வோம்ட செய்வோம் தான் செய்வோம். ஆனால் சேர்ச்சுக்கும் போய் வரணும். அந்த படம் பார்த்தேன் சூரியவம்சம் படத்தில் ஒரு பொம்பளை கண்டக்டரை கொண்டு வந்து போட அவளை வந்து கேட்பாள் எங்கே போகணுமுண்ட சில புளியம்பக்குன்னு புளியம்பக்குண்டா பொள்ளாச்சி போட்டு வரும்போது புளியம்பக்குன்னு. அதே மாதிரி விவாதச்சாகும் பேதம் பண்ணாதான் செய்வாங்க. அப்படி என்ன போறதே சொல்றேன் சொன்னேன். அந்த பாஸ்டர் வார பிள்ளைகளுக்கு நீங்கள் சைவம் உண்டாக்கா சேர்ச்சுக்கும் போகிறோம். இல்ல நான் ஒடிக்கல தானே அது நீங்க தப்பா நினைச்சனா இது ஒன்றும் தப்பானே போறேன் கொஞ்சம் இதுலாண்ட எல்லாம் படி தானே அக்கா எல்லாம் அதிசயம் தான் எல்லாம் அற்புதம். இந்த சனியில இங்கிலீஷ் கிளாஸ் வந்து இந்த சிஸ்டரை சொல்லி கொடுக்குறோம் அந்த பாஸ்டர். அப்போ அதால போய் வந்து இவர் இருக்கே நான் போய் வரேன். அந்த வெறுப்பண்டு இல்லைங்க இதாக போய் வரேன். பிள்ளைகளையும் கூட்டிக்கணும். இப்போ சனி நேரத்தில் சண்டே ஸ்கூலுக்கு போகிறவன் அப்போ ஃப்ரீயாக வந்து அந்த இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம் சிஸ்டரோட. ஏன்னா இங்கே வந்து பக்கங்களில் இங்கிலீஷ் டியூஷனுக்கு போகிறது எனக்கு தூண்டும். அப்போ அதனால் இங்கே பக்கத்தில் டியூஷனுக்கு போடுவான். மற்றபடி சனியில் மட்டும் இங்கிலீஷ் கிளாஸை படிக்கணும். சரி அப்போ இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடா இப்போ வருமானம் வந்து காய்ச்சி வருமானம் வந்து காய்ச்சிட்டு போகிறோன்னு கேங்க. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து செஞ்சு தருவோம். இப்போ நீங்கள் தான் இதில் மும்முரமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வேலைக்கும் போயில தானே அவரை கூட்டிக்கொண்டு வந்து காட்டுறீங்க. எவ்வளோண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. என்ன நம்பர் இருக்குல்ல ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. சரி கவிதாசன் நம்பர் இருக்குது தானே? கவிதாசு சொன்னாலும் சரி தான். நீங்கள் கவிதாசுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க இவ்வளவு சொல்லி சொல்லுங்க. சொன்னால் நான் இன்னும் ஒரு ஆளை காய்ச்சி போட்டு ஒப்பிட்டு பார்த்து போட்டு டக்குன்னு அந்த காசை அரேஞ்ச் பண்ணி நான் தாரேன். டக்குன்னு வேலையை முடிப்போம். மழைக்கு முன்னே வேலையை முடித்தோம்னு சொன்னால் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். சரி தானே? வேறு எம்பணுமா? இல்லை வேண்டாம். உனக்கு எம்பணுமா தான் இந்த பார்த்தீங்களா அவன் வயசுக்கு அவனை எப்படி பக்குவப்பட்டுட்டான். உனக்கு எம்பணுமே அவளை பாருங்க 2 வயசு 8 வயசு 4 வயசு எவ்வளோ பக்குவப்பட்டால கொப்பியல் வேண்டணும் பாருங்க. நீங்கள் இன்னும் திருந்ததே இல்லையே. ஐயோ கொப்பியல் வேண்டவனு சொன்னானுங்க. நான் உங்களை கேட்கல. நீங்கள் பழங்கட்டி ரோக என்ன வேணும்? நீ நீச்சல்லாம் செய்யல உனக்கு ரெடி வேணும். உனக்கு ஒன்றும் பண்ணா நேரம் ஒன்றும் பண்ணா நான் சொல்ல சரி. அப்போ நான் இப்போ நான் என்னடா இப்போ இது வந்து இப்போ தச்சு வேலை நிறைய மிச்சம் இருக்குல்ல. அதால் நாங்கள் ஒன்றும் இப்போ காசுன்னா உடனே தந்துட்டு போகலாம். இது வந்து உடனே தந்துட்டு போகிற வேலை இல்லை. நீங்கள் தான் அக்கறை காட்டணும். சரியோ? உங்களுக்கு வந்து 2 நாள் டைம். சரியோ? அதுக்குள்ளே முடிக்கிறீங்க ஆளை. சரியோ? சரி வேலையை முடிக்கிறீங்க. சரியா? டக்குன்னு கூட்டிக்கு வந்து நான் காட்டி போட்டு அது எவ்வளோண்ணா பிரச்சனை இல்லை. சரி 5000 சரி 10,000 சரி அதை பற்றி யோசிக்க. நீ என்ன கேட்குற அம்மா உன்னாயில என்ன கேட்குற பேயாரன்னு உள்ளி விட்டா சொக்குல உனக்கு. சரியா? கொடி வந்து காட்டி போட்டு நான் சொல்கிறீங்க டக்குன்னு அலுவலகம் முடிச்சு போட்டு வாரக்கிழமை ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்போம். எப்போ இது தீபாவளி 20 திங்கட்கிழமை 20 என்ன அது அவனை உடுப்பு வேணும்டா. உடுப்பு வேணும்டா. டே காய்ச்சல் செட்டு வேணும்டா. மூத்த பின்னுக்கு எடுத்தா வேணும்டா. அர்த்தம் மூத்த பின்னுக்கு எடுத்தா அடே இது காலை கீழே விட்றா. காலை கீழே விட்றா. எம்பர் ஓட்டைக்கலாம் தெரியுதா? காலை விட்றா. வார்த்தை நீ நல்ல பெரிய எம்பர் தான் விட்ருக்க. காய்ச்சல் டேக்கில் 2 கிழுவங்கொட்டை இருக்கிறேன். கிழுவங்கொட்டன். சரி அப்பாக்கா நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான அப்டேட் உங்களுக்கு கொடுப்போம். தான் வந்தான் முடிச்சு போட்டு எனக்கு இன்றைக்கு என்ன செய்தானே? சரி இந்த பின்ன என்ன செய்தானே? நான் இப்போ வேற விட்ட கதைச்சிட்டு மைக்கு வரேன். இது அளவான காய்ச்சட்டை பின்ன அப்போ அதை காட்டி போட்டு தான் காட்டிது. ஏண்ணே
வரட்டா போட்டு அதான் பாய் நந்திமா கொஞ்சம் வேண்டாம் பாய் அப்போ நானே நான் கிருஷ்ணா விஜயோ எவ்வளோ அதான் என்னல கடன்ல தெரியுமா என்ன விட்டு கொடுக்க வேண்டாண்டாப்பா அவன் உன்ன விஜய் நெஞ்ச கொஞ்சம் வேண்டாப்பா அம்மா சுந்தர் ஏன் கண்ணாடியை காடப்புறா நீ அப்போ என்ன அப்புறம் கொஞ்சம் புரியும் എൻ്റെ രാജാ എൻ്റെ അൻപ് തെങ്കങ്ങള് சரி சரி ஏன் வா பாய் 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 ஓம் சரி சரி சரியா இது எனக்கு இதை பார்க்க என்ன ஞாபகம் தெரியுமோ அந்த இந்த குட்டி போட்ட ஆரம்பத்தில் நடந்து போய்க்குள்ள உங்களுக்கு குட்டியும் பின்னால் போகும் தெரியுமோ அதே மாதிரி தான் கிடக்கு சந்தோஷமாக கிடக்கு சரியா பாருண்டா போட்டு அப்புறம் பாருண்ணா அக்கா என்ன கேட்டு சொல்லுங்க ஓ அடி சொல்லுங்க என்னத்துக்கு அதான் நீ ஒன்றும் விட்டு கொடுக்காத எங்களை ஓ நாங்கள் ஒரு இப்போ 3 நாளாக நிற்கிறோம்க்கா வட்டியும் தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்களே கொஞ்ச நாளாக எங்களோட சந்தோஷத்தையும் கெடுத்து பார்க்குற சந்தோஷத்தையும் கெடுத்து இவங்களோட சந்தோஷத்தையும் கெடுத்து இவங்க ஓடுபடுத்திட்டாங்க எம்பளிங்கம் போனா அவளுக்கு பாய்டா தம்போட்டு அக்கா கேட்டு சொல்லுங்க பாய்டா நீ என்னண்டு என்ன மொழிவளம் இல்லையாண்டா சும்மா கிடையாங்கக்கா நீங்க அண்டைக்கு பிறகு நீங்க சொன்னது காதில் எடுக்கிறீங்களா பிறகு அண்டை 2 3 டேய் சதுவா அறான் தடியா நான் கதைக்கிறத கட் பண்ணி விட்டேன் சொன்ன அப்புறம் பிரச்சனை அண்டை வந்து கேட்டவே இப்போ விடிய கேட்டு என் பிள்ளைகள் வா நான் இப்போ பிள்ளைகளை போய் எங்க வரலண்டு அங்க போயிட்ட பக்கத்துல அப்ப நான் சொன்னேன் ஜோலி வேண்டாம் அதான் ஒரு டாம்பர் என்ன மாதிரி கதை கேட்டாங்க அப்ப எல்லாத்தையும் சொல்றேன் நீ கிருஷ்ணா மாமாட்டேன் எல்லாத்தையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லி கதை வந்து சொன்னாங்க நேரடியாக சொல்லிட்டு வந்தாங்க எங்க யார்கிட்ட சொல்லணும்னா நீ மாமாவைய சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன அந்த பிள்ளைகள் என்ன சொல்ற மாதிரி பழக்கி வச்சிருக்கீங்க என்ன கேட்டேன் அப்படி பழகடி நீ கஷ்டம் ஏழைகள் யாரும் எங்கள சரி சரியா சரி பாரம் போட்டு பாய் பாய் பாய்டா தான் பாய் பாராண்ணா சொல்லாமல் பாராங்க ஓகே அப்போ நாங்கள் வந்த அளவில் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகணுமென்று தான் இப்போ ரெண்டால் என்ன சொல்கிற ஒரு அவங்களுக்கு நாங்கள் கடையில் வாங்கி கொடுத்துட்டு போகிற சாமான்னு சொன்னால் நாங்கள் வரைக்குள்ளேயே வந்து வண்டி கொண்டு வரலாம் கொடுத்துட்டு போகலாம் பிரச்சனை இல்லை வந்து இப்போ தச்சனோட சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து நம்ம செஞ்சு எடுக்கணுமென்றக்குள்ள வந்து கட்டாயம் ஒரு கொஞ்சம் டிலே ஆகும் மேபி ஒரு 1 வீக் ஒரு 10 days ஈவன் கொஞ்சம் லேட்டாக கூட வந்துட்டு அதை முடியலாம் அது எப்படி முடிஞ்சாலும் அதை நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் அதே நேரம் வந்து வீடியோவில் நாங்கள் கதைக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து பார்க்குறவங்களும் சிரிப்பாங்க பழகிறவங்களும் சிரிப்பாங்க கூட இருக்கிறவங்களும் சிரிப்பாங்க ஸோ எல்லோரையும் வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள் கதைக்கிற எப்பயுமே வந்து ஏன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி அதை வந்து உருவாக்கணுன்றான் மெயின் ரீசன் தவிர வந்துட்டு யாரையும் வந்து ஹேர்ட் பண்ணணுமன்றது இல்லை ஆனால் முதலே சொன்ன மாதிரி அது ஒரு 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 படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி லைக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு விஷயத்தின் ஒரு சின்ன பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று எங்களுக்கு ஒரு தெளிவில்லாத விளக்கம் கிடைக்கும் இல்லாட்டி ஒரு பிள்ளையான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும் வந்து அதால் பல கோபங்கள் தாபங்கள் எல்லாம் நிறையவே வரும் நான் எதையுமே நாங்கள் வந்து முழுமையாக வந்து புரிந்து கொண்டமாக இருந்தால் வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அந்த மாதிரிக்கு எங்களோட வீடியோக்களை வந்து முழுமையாக பார்க்குறவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் நாங்கள் அப்படி கதைப்போம் ஏன் அப்படி கதைச்சிருக்கோம் அப்படின்ற காரணங்கள் எல்லாமே வந்து தெரியும் ஆனால் வந்து அரைகுறையாக ஒரு கொஞ்சம் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு தான் வந்து அந்த மெயினான பிரச்சனைகள் எல்லாம் பாடுறது சரியோ அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இவங்களுக்கு இன்றைக்கு வந்துட்டு ஒன்றுமே கொடுக்கல முக்கியமாக அக்கா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் வந்து யாரும் என்னிடம் ஒரு சின்ன விஷயம் கேட்டாலுமே
எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் பெரிய விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், அவங்கள நீல சந்தோஷப்படுத்துறக்காண்டி. அண்ட் வந்துட்டு எல்லாமே குவாலிட்டியாக தான் வந்துட்டு நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைப்போம். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறது. அப்போ அக்கா வந்து கேட்டது அந்த சின்னறைக்கான ஒரு ஜன்னல் கதவு மட்டும்தான். ஆனால் நாங்கள் வந்து இப்போ எல்லாமே வந்து போட்டு கொடுக்குறோம். காரணம் என்னென்னு சொன்னால் ஆக்கள் வந்து கதைக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து அக்கா கேட்டிருந்தேன், அக்கா அவங்களுக்கு வேறு என்ன வேணுமெண்டேக்குள்ளே அது என்ன சொல்கிறது, நார்மலாக அது எல்லார்ட்டையுமே மனித இயல்பு. அது ஏன்னா எப்பயுமே அந்த மனுஷன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போதும்ன்ற ஒரு அந்த தன்மை வந்து இன்னும் வந்து ஒரு நாளுமே வராது. ஆனால் நான் வந்து வெட்டி போட்டு எடிட் பண்ணி போட்டு அவங்கள நல்ல மாதிரி காட்டி அல்லாட்டி அவங்கள கூடாத மாதிரி காட்டி அப்படிலாம் செய்கிற ஆள் நான் இல்லை. நாங்கள் போகிற ஸ்டார்ட்லேருந்து அங்கேருந்து வெளுக்கிடம் ஸ்டார்ட் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அது அப்படியே வந்து நம்ம வந்து காட்டுவோம், ரைட். இப்போ யாரும் இடையக்க பூந்து ஒரு கலவரம் வந்தாலொழிய மற்றபடி நாங்கள் எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு அப்படியே எடுத்து காட்டுறா வந்துட்டு கிடையாது. அப்போ அந்த வகையில் அந்த அக்காவை நாங்கள் வேறு என்ன வேணுமென்னு சொல்லி கேட்கும்போது அக்கா அப்படி சொன்னதும் அது பெரிய அளவில் வந்துட்டு பிள்ளையா அப்படிங்கிற கட்டாயம் இல்லை வந்தது. நார்மலாக அது மனித இயல்பு வந்து அதை கூட யாரும் விரும்பினா நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொன்னால் இப்போ எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் தேவை இல்லாமல் எல்லாம் சில வழிக்கிறோ இவ்வளோ பேர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன காசுகளை வந்துட்டு கொடுத்தாலே அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். வந்து அவங்களுக்கான ஒரு நிறைவான ஹாப்பியாகவும் செய்கிறவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பார்வையாளராக இல்லாட்டி ஒரு உதவி செய்கிறவங்களா நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்றதையும் நான் வந்து அந்த இடத்துல கதைக்க கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதன் நிமித்தம் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே நான் சொன்னேன், பார்த்தீங்களா நீங்கள் உங்களோட இடத்த விட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து கட்டாயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நான் வந்து பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கதைக்கிற நாங்கள் வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் சரியான வழியில் போகிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தமாக இருக்கும். எனிவே இவங்களுக்கான இந்த உதவி வந்துட்டு எங்களுக்கு செய்ய ஒரு சில பேர் முன் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். ஸோ முடிச்சுக்கொண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி கொண்டிருக்கோம். வந்து இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து சந்திப்போம். உடம்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இன்றைக்கி சரியான மாதிரி கீழாமல் இருக்கும். 2 பேரும் அடிச்சு ஓகே நீ தான்டா காரணம்டா. அப்பா தும்மி நான் பார்க்குறது உண்மையாக ஒரு சிக்கலான வருத்தம் உண்டான. ஏன்டா இந்த இது வந்து வெயிலுக்கு கூட கண் கடிக்கிறப்போ தானாவே கண் கடிச்சது ஒரு பஞ்சத்தன்மையை கொண்டு வருது. என்ன நித்திரை வருது விஜயமுறையில். மற்றது நித்திரை வந்தான் பிரச்சனை, நித்திரை வருது இல்லையா? அவன் நித்திரை வந்தால் படுத்த நல்லா இருக்கும். இது இல்லை இப்போ அவன் கவிதாசுக்கு வந்து இப்போ உனக்கு வந்துடாப்பா கம்மி கொண்டிருக்கீங்க, அது உங்களுக்கு நான் பரவாயில்லாப்பா, எனக்கு வந்துச்சுன்னா இப்போ தெரியாதாப்பா. ஐயோ கடவுள், எனக்கு அதான் ஆகப்பயம். இது அதுவும் இது கதவு கார் கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிறாங்க. தும்முனா அந்த ஏசி காத்தடிக்க எனக்கு இப்படி கட்டியாகிறான் நடக்குது மூக்கு. அப்போ அந்த கீழே தட்டி விடு, தூசி காற்று கொஞ்சம் வரட்டும். அது சிக்கலிட்டு பாருங்க, கண்ணாடியை பூட்டி விட்டா ஏசி சிக்கலாக கிடக்காம, கண்ணாடியை திறந்து விட்டா தூசி சிக்கலாக கிடக்காம. அப்போ என்ன இது என்ன நடக்குது காட்டு? ஒரு ஆஃபீஸால் இது வந்து விளையாட்டு நடக்குது. ஃபுட்பால் என்ன? இல்லை கிரிக்கெட். சரி, அதில் 3 கம்பாட்டு கிடக்கு. முடிவோல சரி வாலிபால் இந்த கதை வாலிபாலுக்கு நெட்டில் கட்டுறது. சரி, அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷமாக இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.